சார் சார் அவளை காணோம் சார். ഞാൻ ഇവിടെ രക്ഷപ്പെടുത്തിയ എന്നെ ഭാസ്കർ കൊല്ലും. சார் யாரையாவது கூட்டிட்டு வாங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். തമ്പി, ഞാൻ കരയ്ക്ക് പോയി ആരെങ്കിലും നീന്താൻ അറിയുന്നവർ കൂട്ടിക്കൊണ്ട് വരാം. சார் ഞാൻ വന്നേക്കാം. गंगा 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 അത് രണ്ടുപേരും അപകടത്തിൽ ഇവിടെ ആരോ നോക്കാം. गंगा 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 പിടിച്ചോ, ഇതിനെ പിടിച്ചോ. അതെ, ആ സൈഡിലേക്ക് ചെല്ല്, വേഗം ചെല്ല്, വേഗം ചെല്ല്. ഈ സൈഡിലേക്ക് അതങ്ങോട്ട് കൊടുക്ക. അങ്ങനെ അങ്ങനെ തന്നെ, കുറച്ചുകൂടെ വലത്തേക്ക്, വേഗം കൊടുക്ക അവർക്ക്. വലത് ഭാഗത്തേക്ക്. ഗംഗ ഗംഗ പാര്, ഗംഗ കണ്ണത്തത് പാര്, ഗംഗ 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 പേടിക്കണ്ട, രക്ഷപ്പെടുമെന്ന് തോന്നുന്നുണ്ട്. ഗംഗ ഗംഗ പാര്, ഗംഗ ഒന്നും സംഭവിക്കില്ല. സർ കുറച്ച് വെള്ളം കുടിച്ചിട്ടുണ്ട്, അത്രേ ഉള്ളൂ. ഗംഗ അനക്കമുണ്ട്. ഗംഗ ഗംഗ പാര്, ഗംഗ വയറ് നിറച്ച് വെള്ളം ഉണ്ടെന്ന് പേടിക്കണ്ട, ഒന്നുമില്ല. ശരിക്കും നമുക്ക് ഇനി നമുക്ക് 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 അയ്യോ, ഇനി ഒട്ടും പേടിക്കാനില്ല. ഗംഗ ഗംഗ അതെ, ഒന്നും പേടിക്കണ്ട. ഗംഗ പാര്, ഗംഗ എടോ ഒന്ന് പെട്ടെന്ന് പോടോ. ഏട്ടാ രക്ഷപ്പെട്ടോ നോക്കിയതാ. ആ പതുക്കെ എണീക്ക് മോളെ. ആ അങ്ങനെ തന്നെ. ഗംഗ ഗംഗ അറിയോ? ഇപ്പൊ കുഴപ്പമൊന്നുമില്ലല്ലോ. ഇത്രയും ആഴമുള്ള വെള്ളത്തിൽ നിന്ന് രക്ഷപ്പെട്ടുവെങ്കിൽ അത് കണ്ണൂർ തെപ്പക്കുളം ഭഗവതി അമ്മന്റെ കടാക്ഷം കൊണ്ടാണ്. തെപ്പക്കുളം ഭഗവതി അമ്മനാലതാ ഈ വഴി പൊളിച്ചാളാ. ഇവിടെയുള്ള കായലിന്റെയും കുളത്തിന്റെയൊക്കെ അധിപതി കണ്ണൂർ തെപ്പക്കുളം ഭഗവതി അമ്മനാണ്. ആ ഭഗവതിയുടെ കരുണയില്ലാതെ ഇവിടെ ഒന്നും നടക്കില്ല. വളരെ ശക്തിയുള്ള അമ്മയാണ്. നടന്നതൊക്കെ വെച്ച് നോക്കുകയാണെങ്കിൽ ആ അമ്മ നിങ്ങളെ വിളിക്കുന്നത് പോലുണ്ട്. ഒരു പ്രാവശ്യമെങ്കിലും ആ അമ്മയെ ഒന്ന് പോയി കണ്ടിട്ട് വരൂ. എല്ലാം നല്ലത് മാത്രമേ നടക്കൂ. நான் அந்த அம்மனை பார்க்கணுங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். கங்கா என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. உன்னிக்கிட்ட இருந்து ஒரு போன் கூட வரலையே. அட்வான்ஸ் போட்டு விட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த ராஸ்கல்? இடியட். இந்நேரம் கங்கா போய் சேர்ந்துட்டான். அவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டாம்? ஆமா. டேய், ஃபோன் எடு. யாரு? அவன்தான். பேசு பேசு பேசுடா. சொல்லியா, என்னாச்சு? அது எங்கன்னு பறையும் சார். எப்படி சொல்றதுன்னு தெரியலே. எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? நீ இழுக்கிறத பார்த்தா முழுசா சொதப்பிட்ட மாதிரி தெரியுது. ஐயோ, முழுசாயிட்டு நான் சொதப்பிட்டிலே. அப்புறம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நான் பறந்தா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் உங்களோட போனுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். வீடியோவா? நோக்கும். ஹலோ ஹலோ
என்னாச்சுடா? ஏதோ வீடியோ அனுப்புறேன்னு கட் பண்ணிட்டாப்பா. உனக்கு வீடியோ போய் என்னது பிரேக்கா? பிரேக்கா? ஆமா. சாரே யோ மடையா, நீ பண்ணது பிரேக் இல்லையா, ரெக்கார்டு பிரேக். ஒரு அரசியல்வாதியா இருக்கிற என்னாலேயே இவ்வளவு நாளா பண்ண முடியாத ஒரு வேலைய நீ எவ்வளவு ஈஸியா பண்ணிட்டியா. இதுவரைக்கும் இந்த தர்மராஜுக்கு எல்லார்கிட்டையும் வாங்கித்தான் பழக்கம், யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்ல. ஆனா முதலா சாரே நான் என்ன பறையும், நீ எதுவும் பறைய வேண்டாம். நான் நல்ல மூட்ல இருக்கும் போதே உனக்கு சார் என்ன விஷயம் என்ன, இதுக்கு மேல எந்த விஷயமும் சொல்ல தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மொபைலுக்கு ஒரு SMS வரும் பாரு. என்ன உள்ள அறியலையே, என்ன உள்ள போறாரோ. டேய் மூர்த்தி, நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா. யாருக்கும் தெரியாம ஊருக்கு போயிடலாம். நீ லக்கேஜ் பேக் பண்ணு, நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சீக்கிரம் போ. ஆகா, ஐயோ 5 லட்சம் ரூபாய் போட்டு விட்டுருக்காரு. ஐயோ நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளவு பைசா இருக்கு கண்டோம். அப்படியே அந்தரத்துல பறக்கும் போல இருக்கு. சந்தோஷமாயிட்டு உண்டு. 2 days ரூம் அட்வான்ஸா இதை வச்சுக்கோங்க. ஓகே. கவுண்ட் பண்ணிக்கங்க. ரிசப்ஷன்ல தேவி நிக்கிறா. நாம இங்க இருக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாதுடா. நில்றா. அப்பா. அம்மா, எங்க ரூம்ல ஹீட்டர் ஒர்க் பண்ணல. அத கொஞ்சம் ஹவுஸ் கீப்பிங்ல சொல்லி சரி பண்ண சொல்லுங்க. ഓക്കെ. என்னப்பா அது? നിങ്ങൾ പൊയ്ക്കോ മാഡം, ഞാൻ പറഞ്ഞോളാം. டேய், அந்த தேவி நம்மளை ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்திருப்பா போல இருக்குடா. அவ கண்ணில் மாட்டக்கூடாது. மாட்டணும் அவ்வளோதான். டேய் வாடா, அங்க போய் ஒளிஞ்சிக்கலாம் வா. சரிப்பா. போடா போ போ. உட்காரு. இவ தேவி கூட வந்தவளாச்சே. அந்த தேவி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ ரூம்லயே வந்து ஒளிஞ்சிருக்கோண்டா. ஐயோ பைரவி நிம்மதியா தூங்குறாளே. என்ன இது? ஒண்ணுக்கு வருதுப்பா. பயப்பட
ஐயோ அப்போ ஒண்ணுக்கு போகணும் போ ப்ளீஸ் போ. ஐயோ அப்பா இவளுக்கெல்லாம் ஏன்ப்பா பயப்படுறீங்க? தெரிஞ்சா என்ன? ஐயோ போலாம்ப்பா. நாம கங்கா கதையை இங்கிருந்து முடிச்சிருக்கோம். நம்மள அவ பார்த்தா நாம தான் கங்காவை கொன்னோன்னு மாமா கிட்ட மாட்டி விட்டு அவ பொண்ணு அருணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முயற்சி செஞ்சாலும் செய்வா. அதனால கொஞ்சம் அடக்கிட்டுற ராஜா. அவ அசர்ற நேரம் பார்த்து போயிடலாம் இரு. யாரு? நான் தான் தேவி. அவ இப்படி ஓட வச்சிட்டாளடா. ஆமாப்பா. இவன் எதுக்குடா மறுபடியும் கால் பண்றான்? தெரியலையேப்பா. ஹலோ, நான் அனுப்பிச்ச வீடியோவிலே பிரேக்குன்னு போட்டாச்சு இல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அதோடைய கண்டுடைய செகண்டாப்ப அனுப்பி வைக்கும். அதையும் நோக்கு. அனுப்பு சீக்கிரம் அனுப்பியா, நாங்க அதையும் பாத்துறோம். சரி சாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்யா, என் நம்பரை உன் போன்ல இருந்து டெலீட் பண்ணிடு. நானும் உன் நம்பரை டெலீட் பண்ணிடுறேன். இனிமே நானே உனக்கு கால் பண்ணாலும் எடுக்காத. ஏன் முடிஞ்சா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு. சரி சார். லாஸ்டா பறஞ்சதுலே அதுதான் கரெக்ட். நீங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிட்டு நான் போன ஆஃப் செய்யும். அத பண்ணு. வீடியோ போய் டேய், போறதுக்கு முன்னாடி பணத்தை பார்த்துட்டு போனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. உன்னி கிருஷ்ணன் கங்காவோட அடுத்த வீடியோ அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். கங்கா மூழ்கிற வரைக்கும் தானே பார்த்தோம். நாம ரூம்ல போய் உட்கார்ந்து மிச்சத்தையும் பார்த்துட்டு போலாம். எஸ், வாங்க போலாம். ஷாபா அம்மா. அப்பா, அந்த கங்கா டெட் பாடியா தண்ணியில மிதக்கிறது இருக்கே, அதை நான் பார்க்கணும்ப்பா. காமிங்கப்பா. உயிரோட இருந்து பார்த்தா ஓகே, டெட் பாடியும் பார்க்கணுமா? பார்க்கணும்ப்பா. எஸ், இப்படி வைங்க, இப்படி வைங்க. பாரு. என்னடா இது? ஐயோ, நினைச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷமா இருந்தா கங்கா தப்பிச்சிட்டாளேப்பா. டேய், அந்த உன்னிகிருஷ்ணனுக்கு போன போடுறா. താങ്കൾ വിളിക്കുവാൻ ശ്രമിക്കുന്ന നമ്പർ ഇപ്പോൾ സ്വിച്ച് ഓഫ് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നു. என்னடா சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. சுவிட்ச் ஆஃபா? நீங்க தானே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னீங்கப்பா. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. ഭാഗ്യമുണ്ട് രക്ഷപ്പെട്ടത്. അത് ശരിയാ. അമ്മേ എന്തെങ്കിലും തരണേ. എന്തെങ്കിലുമൊക്കെ തരണേ. അമ്മേ എന്തെങ്കിലും തരണേ. എന്നെ കങ്ക. என்னங்க பார்த்தா பாவமா இருக்குங்க, ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. എന്തെങ്കിലുമൊക്കെ തരണേ. അമ്മേ എന്തെങ്കിലും തരണേ. എന്തെങ്കിലും തരണേ. തന്നിട്ട് പോണേ. എന്തെങ്കിലുമൊക്കെ തരണേ. അമ്മേ എന്തെങ്കിലും തരണേ. 2 ദിവസമായി അമ്മേ എന്തെങ്കിലും തരണേ.
എന്തെങ്കിലും തന്നിട്ട് ആരെങ്കിലും പോണേ എന്തെങ്കിലുമൊക്കെ എന്തെങ്കിലും തരണേ. തന്നിട്ട് പോണേ അമ്മേ എന്തെങ്കിലും തരണേ. எங்க இவ்வளவு வேகமா ஓடுறாரு? என்னங்க யாரை தேடி இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? இல்ல பழைய ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தரை பார்த்தேன். பார்த்து பேசுனீங்களா? இல்ல மிஸ் ஆயிட்டாங்க. ஆள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க, நானும் தேடுறேன். பரவாயில்ல, மறுபடியும் கண்ணில் பட்டா பார்க்கலாம். வா போலாம். தாத்தாவும் பேத்தியும் வெளியில போனாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரலையே. எங்க போயிருப்பாங்க? வரட்டும், தேவசேனா வந்ததும் அவளை கொகைக்கு தூக்கிட்டு போயிடுறேன். இந்த சாமுண்டி நடு மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டணும் போல இருக்கு. ஆனா முடியலையே. பாலுக்கு யாராவது பூனையை காவலுக்கு வைப்பாங்களா? என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அறிவே இல்லை. உன்னை போய் எனக்கு காவலுக்கு வச்சிருக்காங்க. என்ன இப்படி படுக்க வச்சதே நீதாண்டி. சும்மா படுத்திருக்க மாட்டேன். இப்படியே லோட லோடன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்த மனசுக்குள்ள பேசுறது கூட இல்லாம பண்ணிடுவேன். அடி பாவி, நான் பேசுறது யாருக்கும் கேட்கலனாலும் எனக்கு நானே பேசிக்கிறது எனக்கு ஆறுதலா இருக்குடி. அதையும் நிறுத்திடாதடி. செய்ய நாயகி அம்மா வர நேரம் ஏன் இப்படி டயர்டா இருக்கு? ஏன்னு தெரியலையே. அம்மா மாதிரி இருக்க. செய்நாயகி அம்மா வர சமயத்துல அம்மா போட்டிருக்க. அம்மா போட்ட வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க திரும்பி போயிட்டா அதுவே பெரிய குறையா போயிடுவேன். அவங்கள எப்படியா சாப்பிட வச்சாகணும். சாப்பிட்டு போற வரைக்கும் மறைக்கிறத தவிர வேற வழி இல்லை. என்னது திடீர்னு இப்படி ஆகுது? நமக்கு ஆகாதவங்க யாரும் அரண்மனைக்குள்ள வராங்க. யாருன்னு பார்த்துடுவோம். யார் இவ? நம்ம கிட்ட இருக்கிற சக்திக்கு எதிரான சக்தி இவகிட்ட இருக்கு. இவ எதுக்கு இங்க வர்றா? வாங்கம்மா. உள்ள வரலாமா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன். உள்ள வாங்க. வாங்கம்மா. பாத்துமா. உள்ள போலாமா? உள்ள வாங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க.
என்னாச்சும்மா? எதுக்காகம்மா அப்படி பாக்குறீங்க? ஏதாச்சும் குறையா இருக்காமா? கருப்பர் அவ்வளவு சீக்கிரத்துல யார் வீட்லயும் சாப்பிட மாட்டார். கருப்பர் உன் வீட்டுல கை நினைக்க போறது சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா.